மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பி ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட்டில் 47 வேக்கன்சிஸ்க்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து February 2, 2025 நடந்தது. அதனுடைய ஸ்கோர் கார்டு வந்து இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுடைய கூகுள் க்ரோம் அல்லது என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் பேஜோடைய லிங்க் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து எம்ஆர்பியோடைய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் ஹோம் பேஜ். சரிங்களா? இதில் இப்போ லேட்டஸ்ட்டு அதாவது நியூ நோட்டிஃபிகேஷனாக வந்து இந்த இடத்துல ஃபைனல் ஸ்கோர் கார்டு ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இங்கே வந்து ஹைலைட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து உங்களுடைய லாகின் பண்ணுறதுக்கான பேஜ். சரிங்களா? ஆல்ரெடி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்பொழுதும் இதன் மூலியமாக தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதனுடைய லாகின் பேஜ் வந்து வந்துடும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்திருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய நேமு, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் டேட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஃபிசியோதெரபிஸ்ட் அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுடைய யூசர் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்றது யூசர் ஐடியை கிளிக் பண்ணணும். ரெண்டுமே நீங்கள் மறந்துட்டாலும் ரிட்ரீவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூசர் ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஃபர்கட் யூசர் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது இமெயில் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடியை ரிட்ரீவ் பண்ணுறது, அதாவது திரும்ப எடுத்துக்கிறது, இல்லை மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். அதாவது மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலயமாக உங்களுடைய யூசர் ஐடி வந்து சேரும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இமெயில் மூலயமாக நெட் சென்டரில் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதன் மூலயமாக கூட நீங்கள் யூசர் ஐடியை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க தேவையில்லை, இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலயமாக உங்களுடைய யூசர் ஐடி வந்து சேரும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஓப்பன் ஆகும். உங்களுடைய யூசர் ஐடி, அதாவது ரெண்டுமே மறந்த கேண்டிடேட்ஸ் யூசர் ஐடியும் எனக்கு தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி யூசர் ஐடியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது ஃபர்கட் யூசர் ஐடி கொடுத்து யூசர் ஐடியை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன், அதாவது இமெயிலா அல்லது மொபைல் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் யூசர் ஐடியும் கிடச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சு, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதற்கு இப்போ கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்ஸு, ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் வரும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் செலக்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு டிஎன்எம்ஆர்பியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, அவங்களுடைய ஸ்கோர் கார்டையும் செக் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி.